ஒரு காலகட்டத்தில் நம்ம தகவல்களை பரிமாறிக்க பறவைகளை பயன்படுத்தணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க விலங்குகளை பயன்படுத்தணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்மளால் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் தகவலை பரிமாறிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஸ்போர்ட்ஸை நம்மளால் லைவாக பார்க்க முடியும். உலகம் ஃபுல்லாக ரொம்ப சுலபமாக பயணிக்கவும் முடியும். கடந்த 1000 வருஷத்தில் நம்மளால் இவ்வளோ விஷயங்களை மாற்ற முடிஞ்சிருக்கு. மனித இனத்தால் இன்னும் 200 வருஷம் இல்லை 1000 வருஷம் சில லட்சம் வருஷங்கள் வாழ்ந்தால் அவங்களால என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது தான் கார்டாஷியோவிஸ்கேல் சொல்ல வருது. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்ட். 1964 ரஷ்யன் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்டான நிக்கோலாய் கார்டாஷோவ் என்ற சயின்டிஸ்ட் மக்கள் பயன்படுத்துகிற எனர்ஜியை பேஸ் பண்ணி 3 சிவிலைசேஷனாக பிரிச்சிருக்காரு. எனர்ஜினா எதை பேஸ் பண்ணின்னு கேட்டிங்கன்னா, ஆதிகால மனிதன் தங்களுடைய வாழ்க்கைக்காக கற்களையும் விலங்குகளுடைய எலும்புகளையும் மரம் செடி கொடிகளை பயன்படுத்தினான். சில காலகட்டத்துக்கு அப்புறம் நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் நெருப்பை தங்களோட தேவைக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த நெருப்புடைய எனர்ஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய நாகரிகம் வளர ஆரம்பிச்சது. இப்ப நம்ம பெட்ரோல் டீசலை பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தண்ணிலையும் காத்துலயும் இருந்து கரண்ட் உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். கற்கால மனிதன்ல இருந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் 3 டைப்பான சிவிலைசேஷனை பிரிச்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த டைப் 1 பிளானட்டரி சிவிலைசேஷன். இப்ப நம்ம 0.7 டைப் சிவிலைசேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டைப் 1 சிவிலைசேஷன் ஆடிய நமக்கு குறைஞ்சபட்சம் 200 ஆண்டுகள் தேவைப்படும். இந்த டைப் 1 பிளானட்டரி சிவிலைசேஷன்ல வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு அட்வான்ஸா இருப்பாங்கன்னு பார்க்கலாம். அவங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா வகையான எனர்ஜி சோர்ஸையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. பெட்ரோல் டீசல்லாம் பயன்பாட்டிலே இல்லாம போயிருக்கும். மக்கள் பயன்படுத்துற எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். அவங்க கிட்ட இயற்கை பேரழிவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி இருக்கும். சுனாமிகளை கட்டுப்படுத்துவாங்க. டெக்டானிக் பிளேட்ஸோடைய நகரங்களை கண்டுபிடிச்சு நிலநடுக்கம் ஏற்படாம தடுப்பாங்க. பூமி மட்டும் இல்லாம நிலவுலையும் செவ்வாய் கிரகத்திலையும் கிடைக்கக்கூடிய எனர்ஜி சோர்ஸை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து எனர்ஜி சோர்ஸஸை எடுப்பாங்க. அதுவே அவங்களுடைய விவசாயமா கூட இருக்கலாம். அவங்களால செயற்கையான மழைகளை உருவாக்க முடியும். இது மூலியமா பாலைவனமா இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு காடாவே மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப மனுஷங்களால பயன்படுத்த முடியாம இருக்கிற விஷத்தன்மை வாழ்ந்த நதிகளையும் ஆறுகளையும் மனுஷங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் 10⁻16 வாட் எனர்ஜி சோர்ஸ் வரைக்கும் பயன்படுத்த முடியும். டெக்னாலஜில எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸா இருப்பாங்க. நேனோ பாட்ஸை பல்வேறு துறைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. மனிதர்களுடைய பெரும்பாலான வேலையை AI டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கும். இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சோஷியல் மீடியாவுடைய டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களோ, இந்த டைப் 1 சிவிலைசேஷன்ல நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மூலியமா மனுஷங்க செத்ததுக்கு அப்புறமும் 0 and 1 வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மெடிக்கல்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டேமேஜ் செல் எல்லாம் சரி பண்ண நேனோபாட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. டெக்னாலஜியுடைய டெவலப்மெண்ட்டால மனுஷங்களுடைய ஆயுள் காலம் 120 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஸ்பேஸ் டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருக்கும். மனுஷங்களால நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்துக்கும் போயிட்டு ஆராய்ச்சி பண்ண முடியும். இந்த காலகட்டத்தில் நிறைய எக்ஸோ பிளானட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சில எக்ஸோ பிளானட்ஸை பற்றி நம்ம ஆராய்ச்சியும் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்போ இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய சுற்றுலா தலத்துக்காக கடலுக்கு அடியிலையும் நகரங்களை உருவாக்கியிருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் பறக்கும் கார்களை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயா இருக்கும். இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டி அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதனால இப்ப இருக்கக்கூடிய டிராஃபிக் அப்ப இருக்க வாய்ப்பே இல்லை. பெரும்பாலான மக்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலையை ரோபோட்ஸை பயன்படுத்தி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம சிஸ்டம்லயோ பிளே ஸ்டேஷன்லயோ விளையாடிட்டு இருக்க கேம்ஸ் எல்லாமே அந்த காலகட்டத்தில் லைவா இருக்கும். நம்மளுடைய ஹாலிடே வெக்கேஷன் லிஸ்ட்ல நிலவும் செவ்வாய் கிரகமும் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒற்றுமையா இருப்பாங்க. பல்வேறு நாடுகளில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டாலும் இங்கிலீஷ் காமனாக இருக்கும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் பல்வேறு வகையான உயிரினங்களை அழிச்சிட்டு இருக்கோம். இப்படியே போனால் 2100க்குள்ள 50% உயிரினங்களை நம்ம அழிச்சிடுவோம். ஆனால் இந்த டைப் 1 சிவிலைசேஷன் மக்கள் அழிஞ்சு போன உயிரினங்களுடைய DNA வச்சு அந்த உயிரினங்களை மறுபடியும் உருவாக்குவாங்க. டெக்னாலஜி எல்லாமே டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மக்கள் இப்படியே இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இவங்க தான் டைப் 2 சிவிலைசேஷனாக மாற போகிறாங்க. இந்த மக்கள் சூரியனுடைய எனர்ஜியை மொத்தமாக பயன்படுத்துவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா டைசன் ஸ்பியர்னு ஒரு மெத்தட் இருக்கு. சூரியனை சுற்றி ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டமைச்சு அதில் இருந்து எனர்ஜி சோர்ஸை எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூரியன் தான் பெருசு. அதோட புவியீர்ப்பு சக்தியெல்லாம் தாண்டி மெகா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுன்றது ரொம்பவே கடினமான ஒன்று. ஆனால் ஃபியூச்சரில் எது வேணாலும் பாசிபிளாக இருக்கலாம். இந்த டைசன் ஸ்பியர் தியரியை 1960ல் ஃப்ரீமேன் என்ற சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. ஃபியூச்சரில் இந்த டைசன் ஸ்பியரை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மக்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும். சூரியன் ஒரு செகண்டுக்கு 3.8 × 10⁻26 ஜூல்ஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது.
இந்த 1 செகண்ட் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணா நம்ம பூமியில தினமும் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை 4057 வருஷம் பயன்படுத்த முடியும். இந்த டைப் 2 சிவிலைசேஷன் மக்கள் சூரியனுடைய எனர்ஜியை வச்சு செவ்வாய் கிரகத்தை நம்ம பூமி போல மாத்தி வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம வீனஸும் மனிதர்கள் வாழ சாத்தியமான கிரகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மனுஷங்களுடைய பரப்பளவு புளூட்டோவையும் தாண்டி இருக்கும். அதையும் தாண்டி ஸ்பேஸ்ல மனுஷங்களுடைய ஆக்கிரமிப்பு 1000 ஒளியாண்டு வரைக்கும் இருக்கும். இது நம்ம மில்கிவே கேலக்சியில 2% தான். ஏன்னா நம்ம மில்கிவே கேலக்சி 1,00,000 ஒளியாண்டு கொண்டது. இந்த 1000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்ஸை மனுஷங்க வாழத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து மனுஷங்களுடைய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். சில மனுஷங்க பல 100 வருஷம் வாழ்வாங்க. இதோடைய ஆரம்ப கட்டம் டைப் 1லேயே நம்ம சொல்லியிருப்போம். மனுஷங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வச்சு வாழ்றது. இந்த காலகட்டத்தில் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா செயற்கையான உயிரியல் உடலை உருவாக்கி அந்த டேட்டாஸை மறுபடியும் மனுஷங்களுக்குள்ள செலுத்தி வாழ்வாங்க. இதுக்கு அவங்க குளோனிங் மெத்தட்ஸும் பயன்படுத்துவாங்க, இல்லைனா ரோபோட்டிக்ஸும் பயன்படுத்துவாங்க. அந்த காலகட்டத்தில் மனுஷனுக்கு நோயே உருவாகாதுன்னு சொல்றாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க அதை பத்தி பெருசா கவலைப்பட பொறுத்த இல்லை. ஏன்னா நேனோபாட்ஸை பயன்படுத்தி மனுஷங்களுடைய உறுப்பு எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோலோகிராம் டெக்னாலஜி. இப்போ நம்ம அதை சினிமாவில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பில்டிங் இல்லைனா ஒரு சிட்டியுடைய மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஹோலோகிராம்ல டிஸ்பிளே ஆகும். அந்த ஹோலோகிராம்ல சிட்டில என்ன நடக்குதுன்ற எல்லாமே தெரியும். டைப் 2 சிவிலைசேஷன் மக்கள் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம மில்கிவே கேலக்சியே மொத்தமாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஏஐ டெக்னாலஜி மனுஷங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டிஎன்ஏவை பயன்படுத்தி உயிர்களை உருவாக்குறது. இந்த டெக்னாலஜி டைப் 1 சிவிலைசேஷன் மக்களே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு அவ்வளவு சுலபமா இருந்திருக்காது. நிறைய தோல்விகளும் நிறைய நேரங்களும் இதுக்காக செலவழிச்சிருப்பாங்க. ஆனா இந்த டைப் 2 சிவிலைசேஷன் மக்கள் இதை சர்வசாதாரணமா செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. செவ்வாய் கிரகம் இன்னொரு பூமி என்ற அளவுக்கு மரம் செடி கொடின்னு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருப்பாங்க. பூமியில இருக்க மாதிரி மனுஷங்க அங்கேயும் சகஜமா வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. வானவியல் ஆராய்ச்சி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுலபமா இருக்கும். ஹாலிடே வெக்கேஷனுக்கு புளூட்டோ வரைக்கும் சாதாரணமா டிராவல் பண்ணிட்டு வருவாங்க. அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே எனர்ஜி சோர்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம கிரகத்துடைய ஆர்பிட்டல் ஜோனியை மாற்றி அமைக்கிற அளவுக்கான டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கும். இது மூலியமா பூமியை நோக்கி வர பேரழிவுலேருந்து அவங்கள ரொம்ப சுலபமா தற்காத்துப்பாங்க. இந்த சூரியனுடைய எனர்ஜியை முழுமையா யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு இன்டர்ஸ்டெல்லார் டிராவல் கூட பாசிபிளா இருக்கும். இந்த டைப் 1 சிவிலைசேஷன்ல இருந்து டைப் 2 சிவிலைசேஷனுக்கு மாற எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு 1000 ஆண்டுகள் தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் 10⁻26 வாட்ஸ் எனர்ஜி வரைக்கும் பயன்படுத்துவாங்க. டைப் 2 சிவிலைசேஷன் அடைய இப்போதையில இருந்து 1000 ஆண்டுகள் தேவைப்படும். அப்போ இந்த டைப் 3 சிவிலைசேஷன் அடைய நமக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் நினைக்கிறீங்க? ஒரு 5000 10,000 ஆண்டுகள் இல்லைனா ஒரு 50,000 ஆண்டுகள் நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லை. இந்த டைப் 3 சிவிலைசேஷன் அடைய நமக்கு குறைஞ்சபட்சம் 1 மில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும். மற்ற 2 சிவிலைசேஷனுமே நம்மளால 1000 ஆண்டுக்குள்ள அடையும் பொழுது இது மட்டும் ஏன் இவ்வளவு காலம் தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டைப் 3 சிவிலைசேஷன் மக்கள் நம்மளுடைய கேலக்சி ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சு அதோடைய எனர்ஜியை பயன்படுத்திக்க போறாங்க. நம்ம மில்கிவே கேலக்சின்றது கிட்டத்தட்ட 1,00,000 ஒளியாண்டு அளவுக்கு பெருசு. இதுல நம்ம சூரிய குடும்பம் மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு. நம்ம கேலக்சியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிட்ட இருந்தும் கிரகங்கள் கிட்ட இருந்தும் எனர்ஜியில எடுக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமா இருக்காது. இதையெல்லாம் தாண்டி டைப் 3 சிவிலைசேஷன் மக்கள் நம்ம மில்கிவே கேலக்சி மையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளாக் ஹோல்ல இருந்து நம்ம மில்கிவே கேலக்சியில இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சின்ன சின்ன பிளாக் ஹோல் வரைக்கும் அதுல கிடைக்கக்கூடிய எனர்ஜி சோர்சஸை பயன்படுத்திப்பாங்க. இன்னைக்கு தியரியா இருக்கிற பல விஷயங்கள் அன்னைக்கு பிராக்டிகலி பாசிபிளா இருக்கும். இந்த காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருப்பாங்கன்னு பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் தங்களுடைய இயற்கையான உடம்பை விரும்ப மாட்டாங்க. சிந்தட்டிக் அண்ட் மிஷின் ரோபோட்டிக் பாடியை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அது மூலியமா அவங்களால பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ முடியும். அதையும் தாண்டி ஸ்பேஸ் டிராவலுக்கு அவங்களுக்கு அதுதான் பொருத்தமா இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்காதீங்க. இதுக்கான சின்ன ஆரம்பத்தை நம்மளால இப்பவே பார்க்க முடியுது. ஆக்சிடென்ட்ல கைகளை இழந்துட்டா அதுக்கு பதிலாக ரோபோட்டிக் ஹேண்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜியுடைய பரிணாம வளர்ச்சி தான் அந்த காலகட்டத்தில் சிந்தட்டிக் பாடிஸோட நம்ம பிரைனையே இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மனுஷங்க ஏலியன்ஸ் மாதிரி வாழ போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மல்டிபிள் வார்மோல்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. வார்மோல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஷார்ட்கட்ஸ். இது மூலியமா அவங்களுடைய டிராவலிங் டைமை சேவ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்டை விட ஸ்பீடாக டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்பும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. லைட் ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் டிராவல் ஆகும். அதை விட வேகனா யோசிச்சு பாருங்க. இது மூலியமா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிக்கும் டிராவல் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் கிராவிடேஷனல் வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மக்களுக்கு பாசிபிளாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டி வேவ்ஸை பயன்படுத்தி கம்யூனிகேட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா அது லைட் வேவ்ஸை விட எக்ஸ்ட்ரீமான டிஸ்டன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ். ஒரு பிளானட் சைஸுக்கான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே உருவாக்கி வச்சிருப்பாங்க. இதில் ஹியூமன்ஸோட டேட்டா பேஸ்ல இருந்து என்டையர் கேலக்சியோடைய டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஏஐ டெக்னாலஜியோடைய வளர்ச்சி மனுஷனுக்கு இணையாக இருக்கும். கேலக்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எனர்ஜி இருக்கிறதுல ஏஐ டெக்னாலஜிக்கு முக்கிய பங்கு இருக்கும். அந்த காலகட்டத்தில் பூமி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
அது மனுஷங்களால கைவிடப்பட்ட கிரகமா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மனுஷங்களுடைய ஆராய்ச்சினால பாதிக்கப்பட்டு நம்ம கிரகமே அழிஞ்சும் போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் மனுஷங்க அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. நம்ம எல்லாருமே புதுசு கிடைச்சா பழச மறக்கிற கூட்டம் தான். நம்மளால நம்ம என்டையர் கேலக்சியை கட்டுப்படுத்த சொல்ல இத்தினுண்டு பூமியை ஏன் நம்ம கண்டுக்க போறோம்? நம்ம கேலக்சிலேயே வேற சில கிரகங்கள்ல உயிரினங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் ஏலியன்ஸ். ஏன்னா நம்ம அதுங்களுடைய கிரகத்தை அழிச்சு அதுல இருக்க எனர்ஜி சோர்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா அந்த கிரகத்துக்கு நம்ம அடிக்கடி பயணிச்சு அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எப்படி UFO ஏலியன்ஸை பத்தி நியூஸ் கேட்குறோமோ, ஃபியூச்சர்ல அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களும் நம்மள அப்படிதான் பார்க்கும். இந்த டைப் 3 சிவிலைசேஷன் மக்கள் 10⁻36 வாட் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுவாங்க. இந்த கார்டாஷேவ் ஸ்கேலை உருவாக்கின நிக்கோலி கார்டாஷேவ் மக்கள் இந்த 3 லெவலை தான் அடைவாங்க, அதுக்கு மேலே இல்லைன்னு நினைச்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் டைப் 4, 5, 6, 7 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அது வரைக்கும் மனித இனம் உயிர் வாழுமா? இது போல நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.